ரம்ஜான் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டு சைடுமே. ஏன்னா பெருசாக ஏதோ திருசாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று இந்த ரம்ஜானுக்குள்ளே நாம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடையே உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இஸ்லாமியர்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு சம்பவம் நேற்றுலேருந்தே வைரலாக போயிட்டுருக்கு. அது இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்றும் ஆன்மீக பேச்சாளர்லாம் கிடையாது. அவர் ஆபாச பேச்சாளர் தான், அதில் மாற்றமே இல்லை. அண்ணன் வாயை திறந்தாலே இந்த 6 படத்தில் ஐஸ்வர்யா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களே சவுண்டு சரோஜா, அந்த சவுண்டு சரோஜா மாதிரி தான் அண்ணன் ஒரு ஆம்பளை சவுண்டு சரோஜான்னு வச்சுக்கலாமே. அப்படித்தான் வாயிலேருந்து வார்த்தைகள்லாம் வரும். அவர்கிட்ட போயிட்டு நம்ம காதுக்கு இனிமையாலாம் கேட்க முடியாது. அவர் அந்த உள்ள போகிற வார்த்தைகள்லாம் நம்மளால் விவரிக்கவே முடியாத வார்த்தைகள். அண்ணன் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடங்கொம்மா இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை ரொம்ப நாள் இருந்தது. அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கு வேல்யூவே தனியாக மாறுச்சுன்னு வைங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்றது தான் கான்செப்ட். அதாவது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா டிஎம்கே எப்படி இஸ்லாமியர்களை ட்ரீட் பண்ணுதுன்னு பார்த்துங்க. அவங்க உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். எந்த பேச்சிலேருந்து அவங்களோட ஒட்டுமொத்த அந்த இது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இஸ்லாமியர்களை பற்றி தப்பாக பேசினாரா? ஆமாம், அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் எல்லாரையும் பொதுவாக பேசினாப்லையா இல்லை சில பேரை பிரித்து பேசினாப்லையா? இதுக்கு அவர் மன்னிப்பு வீடியோவும் போட்டார். நான் இவங்களை அதாவது பேசலை, அதே நேரத்தில் நான் பேச நினச்சது வேறு. அவர் விஜயை பற்றி தான் பேசினார். அவர் விஜயை பற்றி பேசுகிற பேச்சில் கரெக்டாக அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுருக்காங்க. அதாவது குல்லா போட்டு இவன் குல்லா போட்டுருக்கானா, யார் கூட இருந்தான், யார் கூட படுத்தான், என்ன இது பண்ணா அப்படின்னு சொல்லி அவரை தேவையில்லாமல் வழக்கம் போல அண்ணன் அந்த புகழ் மாலையை போட்டாப்புலன்னு வைங்களேன் விஜய்க்கு. அது தேவையில்லாதது தான், அது அவர் பேசியிருக்கக்கூடாது. பதிலுக்கு இங்கே இந்த பக்கம் உள்ளவங்கெல்லாம் உங்கள் ஆளுகளை பேச கிளம்புனாங்கன்னா இங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க. அது ஒருத்தனை பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுன்றது தப்பு முதல்ல. அதே நேரத்தில் அவர் பண்ணிட்டார், அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் அவங்க அவரை பேசினாருன்றதை விட இந்த பக்கம் இவர் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் பேசிட்டாரு. அதே நேரத்தில் 4 பாய் அங்கே இருக்கிறாங்க, குள்ளா போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் என்னத்த பாய், இதெல்லாம் என்ன பொழப்பு, மானங்கட்ட பொழப்பு, இப்படிலாம் சோறு திங்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சோறு திங்காமலே இப்படிப்பட்ட சோறு திங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்காப்புல. பதிலுக்கு அதே தான் ஆப்போசிட்டில் உள்ளவன் அண்ணனை பார்த்தும் கேட்பான், இப்படி நீ பேசி உன் வயிற்று நீ ஒப்பிக்கணுமா? அந்த பேச்சுகள் அதெல்லாம் சைடு பை சைடு ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். அது அதெல்லாம் வாங்குறதும் கொடுக்குறதும் அவங்களுக்குள்ள சகஜம். ஆனால் அவர் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் தப்பாக பேசலை, அது உறுதி. இதை காரணமாக வச்சு இதை ஒரு பாலிட்டிக்காக பண்ணி அரசியலாக செஞ்சு அந்த அரசியலில் இதில் அவங்க இருக்கிறத பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியலுக்காக நீங்கள் 1000 விஷயம் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதில் பண்ணக்கூடாத ஒன்று, நல்லா இருக்கிற இடத்த நசுக்கி விட்டு பிதுக்கி விடுறது தப்பு. இதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது 2வது பட்சம், பாதிக்கப்பட போகிறது கடைசியில் உட்கார்ந்துருக்கவங்க தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா தெரிஞ்சவங்க. இது எப்பயோ நடந்ததை பேசலை, 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிறத அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயே இவ்வளவு கோல்மாலை பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. எப்படி பேசுனா எங்கிட்ட ட்ரிகர் ஆவாங்கன்ட்டு. அவர் பேசுனது என்னன்னு தெரியாமல் நல்லா அந்த மனுஷன் அதாவது நல்ல அறிவு என்னென்ன யார் எப்படி பேசுவாங்க, எப்படி திருச்சி விடுவாங்க, அவங்களே இதை யோசிக்காமல் ஷேர் பண்ணி எப்படி பேசிட்டான், இது தப்பு இல்லையான்ற ரேஞ்சுக்கு டிஸ்கஷன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா எல்லார் கண்ணையும் அந்த எமோஷனல் பீரியட் மறைச்சிருச்சுன்னு வைங்களேன். அதனால இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, ஏது வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் பரப்புவாங்க. அப்படி பரப்புறத நாம் அதை இதெல்லாம் நம்ம டீகோட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கா. நார்மலாக நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. பட்டுன்னு எமோஷனாகவும் ஒரு மேட்ரை உடனே நமக்கு மனசுக்கு என்ன தோணுதோ எழுதி பேசி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவோம். ஒரு நிமிஷம் யோசிங்க, யோசித்தா பெரிய விஷயத்தை தடுக்கலாம்.
சிவாஜி கிருஷ்ணனை பற்றி பேசுனது தப்பு, விஜயை பற்றி பேசுனது தப்பு, அந்த பாய்களை பற்றி பேசுனது தப்பு. வேறு மாதிரி பேசியிருக்கலாம், விஷயத்தை வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். நேரடியாக அண்ணன் வழக்கம் போல் அவரோட லாங்குவேஜில் போட்டு இறங்குனது இப்போ அவருக்கே திருப்பி வந்திருக்கு. அவர் மன்னிப்பு கேட்டிருக்காப்புல, நான் யாரையும் காயப்படுத்தல, ஒருவேளை வாய் தவறி வந்திருந்தால் மன்னிச்சிருங்க, வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. ஆனால் இதை இவங்க இவ்வளவு லேஸில் விட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க.